ஸ்பெஷலா ஒரு தோசை செய்ய போறோம். அது நாங்களே உருவாக்குனது. இப்போ நாங்க எப்படி செஞ்சு சொல்றேன். இப்போ நாங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு தோசை சேர்த்துக்கலாம். மாவு தோசை பயம் ஊத்தியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்க முட்டையில வெள்ளை கரு மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. நாங்க இப்ப முட்டையில ஊத்திக்கலாம். முட்டையில அத ஒடிச்சு எல்லாம் முட்டை ஊத்திச்சு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ நடுவில் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. லைட்டா எண்ணெய். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி வச்சு மூடிக்கிறோம். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி குக் ஆயிடும். தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இது சீஸ் மாதிரி இருக்குது. இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணு. தோசை சாப்பிட்ற மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க. இப்போ நான் சாப்பிட்றேன். பீஸ் மாதிரி கட் பண்ணுவேன்.